பார்ட்னர்ஷிப் சாப்டரில் ஒரு சம் பார்க்கலாம். அதித்தி, ரேணு அண்ட் வர்ஷா ஆர் பார்ட்னர்ஸ். ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகே, 3:2:5. பேலன்ஸ் ஷீட் இருக்குது. வர்ஷா டைட் ஆன் 31st of July. 31st of July இது கொடுத்துருக்கிறது பேலன்ஸ் ஷீட் 31st of March. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, பேலன்ஸ் ஷீட் equal to 31st March. Okay, then date of death equal to 31st July. Okay, so the time difference இருக்கு. அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். 3. The partnership deed provided the following on the death of a partner. Interest on capital was to be provided at 6% per annum. Okay, capital இருக்கு. Okay, 6% per annum. Goodwill of the firm was to be valued at 3 years purchase of average profit. Average profit கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் 3 years purchase. ஓகே, அப்புறம் வர்ஷாஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் டில் த டேட் ஆஃப் டெத். ஸோ அதான் இங்கே வருது. டில் த டேட் ஆஃப் டெத்னா அப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஸோ 4 months. ஓகே, was to be calculated on the basis of sales. சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. ப்ரிப்பேர் வர்ஷாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பி ரெண்டர்ட் டு அவர் எக்ஸிக்யூட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? சரி, இப்போ நம்ம சம் போடலாம். சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, வர்ஷாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் லெட்ஜர் போட்டுவாங்க. லெஃப்ட்டில் டெபிட், ரைட்டில் கிரெடிட், அமௌண்ட் போட்டுவாங்க. ஃபஸ்ட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். எவ்வளோ அமௌண்ட் இருக்குது பாருங்கள். வர்ஷாஸ்னு 3 lakhs. ஓகேயா? சரி, கேபிட்டல் போட்டாச்சு. அடுத்தது பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அது ஒர்க்கிங் வந்து 6% per annum. ஓகேயா? 6% per annumனா இங்கே வந்து 4 months தான் எலிஜிபிள். ஏன்னா அது வரைக்கும் தான் இருந்திருக்காங்க. ஓகேயா? ஸோ 3 lakhs into 6/100 into 4/12, not 3 months, 4. ஓகேயா? இங்கே போடலாம். இப்போ ஸோ 3 into 6/100 into 4/12. ஓகேயா? அடுத்தது பை குட்வில் 3 years பர்ச்சேஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி 90,000 into 3 years into அவங்க ஷேர் வந்து வருஷானா 3:2:5. இப்போ 5/10. ஓகே, ஏன்னா 3:2:5னா 3 கூட்ட 10 வரும். 5/10. ஸோ ஈக்குவல் டு 90 into 3 into 5/10. ஓகேயா? இதுதான் குட்வில். எங்கே தப்பாக இருக்கு? கரெக்டு தான். 3 years பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ 2,70,000ல் பாதி. கரெக்ட். ஓகே, தென் பை P&L சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டுவோங்க. எப்போதுமே ஒரு பார்ட்னருக்கு, அதை ரிட்டையரிங் பார்ட்னரோ வெளியில் போகிற பார்ட்னருக்கு நீங்கள் P&L கொடுத்தீங்கன்னா எஸ்டிமேட் தான் பண்ணுறீங்க. ஸோ வி டு நாட் நோ வாட் இஸ் ஆக்சுவல். அதனால் P&L சஸ்பென்ஸ்னு போட்டுருந்தோம். ஓகே, sales for 31st March amounted to 60 lakhs and for the profit is 12 lakhs. அப்படின்னா 12 lakhs divided by 60 lakhs the profit margin. Okay, into 15 into 5 divided by 12 into 4 divided by 12. கரெக்டாக திரும்ப செக் பண்ணிக்கலாம். அதாவது போன வருஷம் ப்ராஃபிட் 12 lakhs ஆன் 60 lakhs. நான் ரெண்டுத்துலேயும் இந்த லேக்ஸ் எடுத்துட்டேன். ஏன்னா நமக்கு தேவை ரேஷியோ தான். இன்ட்டு 15 lakhs சேல்ஸ். ஃப்ரம் 1st April to 31st July கொடுத்துட்டாங்க. 15 lakhs சேல்ஸ் இன்ட்டு 5/10. அப்போ இந்த இடத்துல 4/12 போட வேண்டாம். 4/12 போட வேண்டாம். ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிறதே அந்த பீரியடுக்கு மட்டும்தான். ஸோ இன்ட்டு 12 divided by 60 into 15 into 5 divided by 10. ஓகேயா? கரெக்ட். 1,50,000. Then by
வேறு எதாவது இருக்கா பாருங்கள். அசட்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் தான், ஓகே, நத்திங். liabilities general reserve இருக்குது. ஸோ தட் ஆல்சோ பிலாங் டு த ஓல்டு பார்ட்னர், இந்த ஓல்டு ரேஷியோ. ஸோ 1 lakh into 5 to the better. So basically half of the amount. ஓகேயா? ஐ திங்க் ஸோ எல்லாம் போட்டாச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டாச்சு, குட்வில் ஓகே, P&L சஸ்பென்ஸ் ஓகே. ஸோ இப்போ டோட்டல் பண்ணிடலாம். இப்போ ஓகே. ஸோ 2 வர்ஷாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும், கரெக்ட்? அதான் இல்லை. ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ரூல் வந்து ரிட்டையர்ட் ஆர் டெத், தென் கேபிட்டல் அக்கௌண்ட் வராது, தென் எதர் லோன் அக்கௌண்ட் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட். ஓகேயா? இப்போ இந்த இடத்துல வர்ஷாஸ் எக்ஸிக்யூட்டிவ் லோன் அக்கௌண்ட், எக்ஸிக்யூட், ஏன்னா இன்னும் அமௌண்ட் பே பண்ணல, அமௌண்ட் பே பண்ணவில்லை. ஸோ அதே அமௌண்ட் போட்டிருங்க. ஸோ 6,41,000. ஓகேயா? அதே டோட்டல் பண்ணிங்கன்னா இங்கேயும் அதே தான் வரும். ஓகேயா? ஸோ இதுதான் போடணும், ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும். ஓகே, பேலன்ஸ் பை டவுன், யா ஐ திங்க் ஷுட் பி கரெக்ட். இந்த சம் நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.